Allahu 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 Allah Allahu Allahu Allah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi Rabbil Alamin. As-salatu was-salamu ala sayyidil anbiya'i wal mursalin. Amma ba'd. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما حرم عليكم الميتة والدم ولحم الخنزير صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். திருக்குரான் கூறும் உயிரினங்கள் என்கிற தொடரில் இன்றைக்கு நம் சிந்தனைக்கு அல்லாஹ் படைத்த ஒரு உயிரினம், அல்லாஹ் திருக்குரானில் சொல்லியிருக்க ஒரு உயிரினம், அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு உயிரினம்தான் ஹின்சீர் என்று சொல்லப்படக்கூடிய பன்றிகள். பன்றிகளை பற்றி திருக்குரானில் அதனுடைய இறைச்சிகளை நீங்கள் சாப்பிட வேண்டாம், அது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கின்றான். அதற்குண்டான காரணங்கள் என்ன? அதே போன்று பன்றிகளுடைய ஒரு சில விசேஷ தன்மைகளும், அதே போன்று முந்தைய சமுதாயத்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா பன்றியை வைத்து எப்படி தண்டனையை கொடுத்தான் என்பதை போன்ற தகவல்களை நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக பன்றிகள் என்று வந்துவிட்டால் இதில் கொடி கட்டி பரப்பவர்கள், அதாவது இதை வியாபாரம் செய்வதிலும் சரி, இந்த பன்றி இறைச்சிகளை சாப்பிடுவதிலும் சரி, இதில் பெயர் போனவர்கள் நசராக்கள், கிறிஸ்தவர்கள். அவர்களை பற்றி உண்டான ஒரு சில செய்திகளையும், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்கள் வந்து இறங்கிய பின்னால் பன்றிகளை என்னென்னலாம் செய்வார்கள் என்பதை போன்ற விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரில் பார்க்கவிருக்கின்றோம். கணியத்திற்குரியவர்களே, முன் சென்ற சமுதாயத்தை அல்லாஹு தஆலா ஒரு சிலர்களை பன்றிகளாக மாற்றியிருக்கின்றான். பன்றியை பொறுத்த வரைக்கும் அது மிகவும் நஜிசுல் ஐன் என்று சொல்வார்கள் மார்க்கத்தில். அதாவது என்னதான் சுத்தப்படுத்தினாலும் அது சுத்தமே ஆகாது. அதாவது தமிழ்ல கூட சொல்லுவாங்கல்ல, நாய் குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது தன் வேலையை காட்டும் அப்படின்னு சொல்லி, அதே போன்றுதான் பன்னியை நாம் என்னதான் குளிப்பாட்டி அதை நாம் சரியாக வைத்து கொண்டிருந்தாலும் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் அது ஒரு நஜிஸான பிராணி, அது அசுத்தமான பிராணி. எந்த அளவிற்கு என்றால் தோள்களை பதனிட்டாலும் அந்த தோள்கள் சுத்தமாக ஆகாது என்பதாக மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு இங்கே சொல்லித் தருகின்றார்கள். அந்த அளவிற்கு ஒரு மிக அசுத்தமான பிராணியாக அல்லாஹு தஆலா இந்த பன்றிகளை படைத்திருக்கின்றான். பன்றிகளை பொறுத்த வரைக்கும் முன் சென்ற உம்மத்தினர்களுக்கு ஒரு வேதனையாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அதாவது பன்றியை வைத்து வேதனை அல்ல, அவர்களை அப்படியே பன்றியாக மாற்றி விடுவது அல்லாஹுடைய ஒரு நியதியாக இருந்தது. இதற்கு உதாரணமாக சொல்ல போனால் பனு இஸ்ரவேலர்களில் குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் ஐலாவாசிகள். இவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்து வந்தவர்கள். ஐலாவாசிகள் பற்றி கொண்ட விவரத்தை நாம் திருக்குரான் தஃப்சீர் பயானிலும் சரி, அதே போன்று திருக்குரான் கூறக்கூடிய உயிரினங்கள் என்ற தொடரில் மீன்கள் என்ற தலைப்பில் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். ஐலாவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்திருந்தான், அந்த யூதர்களுக்கு நீங்கள் சனிக்கிழமை முழுவதுமாக என்னை நீங்கள் வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டும் கூட
ஒரு தடவை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், ஒரு வாய்க்காலை போன்று தோண்டி வெள்ளிக்கிழமை தோண்டினார்கள். வெள்ளிக்கிழமை தோண்ட ஆரம்பித்தவர்கள் சனிக்கிழமை என்றும் தோண்டிக் கொண்டே இருந்தார்கள். இப்படி தோண்டிக் கொண்டே இருந்தவர்கள் சனிக்கிழமை அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும் என்ற அந்த சட்டத்தையே மறந்துவிட்டு தோண்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த பனு இஸ்ரவேலர்கள் 3 பிரிவினர்கள் பிரிந்தார்கள். அதாவது நன்மை ஏவி தீமையை தடுத்தவர்கள் ஒரு பிரிவினர்கள், தானும் அமல் செய்தவர்கள் ஒரு பிரிவினர்கள். இது ஒன்று. இரண்டாவதாக, நாம எதுக்கு இவங்களுக்கு நம்ம சொல்லணும், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு சரி, வெறும் நன்மையும் ஏவலை தீமையும் ஏவவில்லை, நாம் நமது வேலையை செய்து கொண்டிருப்போம் என்று சொல்லி வெறும் அமல்களை மட்டும் செய்து கொண்டு வந்தார்கள். இது இரண்டாவது பிரிவினர். மூன்றாவதாக ஒரு பிரிவினர்கள் இருந்தார்கள். அவர்கள்தான் வாய்க்கால்களை எல்லாம் தோண்டிக் கொண்டிருந்தார்கள். சனிக்கிழமையான பின்னாலும் வாய்க்கால்களை தோண்டிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு வேதனை கொடுக்கின்றான். அதாவது அவர்கள் குரங்குகளாக பன்றிகளாக அல்லாஹு தாலா மாற்றி விடுகின்றான். குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அவர்கள் உருமாற்றப்படுகின்றார்கள் என்று திருக்குரான் நமக்கு இங்கே சொல்லி காட்டுகின்றது. ஆக இதை போன்று வேதனையை இறக்க வேண்டும், அதாவது ஒரு தோற்றத்தையே மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிராணிகள் 2. ஒன்றாவதாக குரங்கு, இன்னொன்று பன்றி. ஏனென்றால் இவைகள் இரண்டும் ஒரு மதிப்பில்லாத பிராணிகள். அவைகளை பெரும்பாலும் நாம் யாரும் கண்டு கொள்ள மாட்டோம். அசுத்தமான பிராணியாக அல்லாஹு தாலா பன்றிகளை வைத்திருக்கின்றான். ஆக கேவலப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், பன்றியாக பன்றி உருவத்தை அல்லாஹு தாலா கொடுத்து விடுகின்றான். சரி, பன்றிகளை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தன்மைகள் என்னவென்றால், இது பாம்புகளை மிகவும் விருப்பமாக சாப்பிடும். பாம்பினுடைய விஷம் என்ன செய்யாது, அதுக்கு எந்த விதமான தீங்கும் தராது. இது நரியை விட மிகவும் தந்திரம் மிக்கதாக இருக்குது. இந்த பன்றி 3 நாட்கள் சாப்பிடாமல் இருந்து பின்பு அதற்கு சாப்பாட்டை கொடுக்கப்பட்டால் 2 நாட்கள் கொழு என்று ஆகிவிடும். அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா ஒரு சக்தியை இந்த பன்றிகளுக்கு கொடுத்திருக்கின்றான். இப்படிதான் ரோம் நாட்டில் உள்ள நசராக்கள், கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள், தங்கள் பன்றிகளை விற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி 3 நாட்கள் பட்டினியாக போட்டுவிட்டு 2 நாட்கள் நன்றாக சாப்பாடுகளை கொடுப்பார்கள். நன்றாக கொழு என்று கொடுத்துவிடும். அதை வியாபாரத்திற்காக வேண்டி விற்று விடுவார்கள் என்பதை நாம் ஹயாத்துல் ஹயவான் என்ற கிதாபில் பார்க்கலாம். அடுத்தபடியாக, ஒருவேளை பன்றிக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டால் அது நண்டுகளை சாப்பிடும். நண்டுகளை சாப்பிட்டு விட்டால் அதனுடைய நோய் என்பது நீங்கிவிடும். இது கழுதையுடைய தொழுவத்தில் கட்டப்பட்டால், பன்றிகளை கழுதையுடைய தொழுவத்தில் கட்டப்பட்டிருச்சுன்னா அதுக்கு மௌத் என்பது உறுதி. ஏனென்றால் கழுதையுடைய சிறுநீர் அதன் மேல் பட்டாலே அதற்கு அலர்ஜி ஆகாது. கழுதையின் சிறுநீர் பட்டாலே பன்றி இறந்துவிடும் என்பதாக ஹயாத்துல் ஹைவானில் எழுதியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பன்றியுடைய 2 கண்களில் ஏதாவது ஒரு கண்ணை நாம் பிடுங்கி எடுத்து விட்டால் உடனடியாக மறந்துட்டு விடும் என்பதாகவும் இங்கு கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள். ஆக இப்படி பன்றிகளை பற்றியுள்ள விஷயங்கள் ஹயாத்துல் ஹைவானில் தொடர்ந்து இங்கே சொல்லி வருகின்றார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நிச்சயமாக மரியமின் மைந்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வுலகிற்கு மறுபடியும் இறங்கி வருவார்கள். இறங்கி வந்து ஒரு சில காரியங்களை செய்வார்கள். அதில் முதலாவதாக ஃபயக்ஸிரு ஸலீப், முதலாவதாக சிலுவைகளை எல்லாம் அடித்து நொறுக்குவார்கள், உடைத்து விடுவார்கள். வயக்துல் கின்ஸீர், பன்றிகளை கொலை செய்வார்கள். அது மட்டுமல்ல, வயலஉல் ஜிஸியத வயுஃபீதுல் மாலு ஹத்தா லா யக்புலுஹு அஹதுன், அதாவது ஜிஸியாவை அவர்கள் தடுத்து விடுவார்கள், தளர்த்து விடுவார்கள். அதாவது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றால்
என்ன செய்யலாம், ஜிஸியாவை கொடுக்கலாம் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சட்டம் என்பது இருக்கின்றது. இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் ஜிஸியாவை என்ன செய்ய வேண்டும், மாட்டார்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை இங்க நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆனால் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இறங்கிய பின்னால் ஜிஸியாவிற்கெல்லாம் வேலை கிடையாது, நீங்கள் முஸ்லிமாக ஆக வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிம்களாக ஆக்கி விடுவார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக இப்படி என்ன செய்வார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு பணிகளில் மிகப்பெரிய பணி பன்றிகளை அவர்கள் கொன்றொழிப்பார்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் ஹதீஸில். சரி, பன்றிகளை ஏன் கொன்று குவிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்கள், அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சர்ச்சைக்குரிய நபிகளில் ஒருவர் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இவர்களை போன்ற சர்ச்சையான நபி உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. ஏனென்றால் இவர்கள் தான் அல்லாஹ்வா அல்லது அல்லாஹின் மகனா அல்லது இவரே ஒரு தேவ தூதுவனா என்று சொல்லி அனைவரும் குழம்பிக் கொண்டிருக்க, அல்லாஹு தாலா திருக்குரானில் ஒற்றை வார்த்தை சொல்கிறான், இவர்கள் அல்லாஹும் அல்ல அல்லாஹ்வின் மகனும் அல்ல, மாறாக அப்துல்லா அல்லாஹ்வின் அடிமை என்பதாக அல்லாஹு தாலா திருக்குரானிலே இங்கே சொல்லி காட்டுகின்றான். ஆக இங்கே எதற்காக வேண்டி இங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளே வருகின்றார்கள் என்று சொன்னால், பன்றி சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இங்கே நடந்திருக்கின்றது. அதாவது இங்கே ஹயாத்துல் ஹயவானில் இவர்களை பற்றி தெளிவாக எழுதியிருக்கின்றார்கள். ஒரு ஹவாரி என்ன செய்யறாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தேடுறாரு. ஒன்று ஒரு ஹவாரியே தேடுகின்றார் என்று சொல்லி எழுதுகின்றார்கள். ஹவாரி என்றால் யார் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய 12 சீடர்களுக்கு ஹவாரியின் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றார். அந்த ஹவாரியின்கள் ஒருவர் என்ன செய்கின்றார், ஈசா அலைஹிஸ்ஸலாமை தேடுகின்றார் என்றும், அல்லது ஒரு யஹூதி என்ன செய்கின்றார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரை தேடுகின்றார். எதற்காக வேண்டி, கொலை செய்வதற்காக வேண்டி தேடுகின்றார். அப்படி தேடும் பொழுது என்ன செய்யறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்குள்ள போய் பார்க்கறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ள போய் பார்த்தானா என்ன இல்லை, அவர்கள் வீட்டில் இல்லை. வெளியே வந்தோடனே பார்த்தானா ஈசா இல்லை என்று சொல்ல வருகிறார். அப்படி சொல்ல வரும்போது பார்த்தானா எல்லாம் அவரை கப்புன்னு பிடிச்சிக்கிறாங்க. காரணம், அங்கே அல்லாஹு தாலா அவரது முகத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முகமாக மாற்றிவிட்டான் என்று சொல்லி வரலாறுகளில் எழுதுவார்கள். அப்புறம் நடந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த மனிதனை சிலுவையில் அறையப்பட்டது, இரும்பாலான சாட்டைகளை அடிக்கப்பட்டது, முள் கிரீடங்கள் வைக்கப்பட்டது, சிலுவையில் அறையப்பட்டான். பின்பு அவன் இறந்து போனான். கடைசியாக என்ன ஆனது என்றால், யூதர்கள் குழம்பி போனார்கள். ஏனென்றால் யூதர்களுடைய ஆள் ஒருவன் தான் யஹூதா என்பவன். அந்த யஹூதா தான் ஈசாவா அல்லது ஈசா தான் யஹூதாவா, அதாவது முகத்தை பார்க்க ஈசாவை போன்று இருக்கின்றது, உடலை பார்க்க யஹூதாவை போன்று இருக்கின்றது. இது யஹூதாவாக இருந்தால் ஈசா எங்கே, அல்லது ஈசாவாக இருந்தால் யஹூதா எங்கே என்று சொல்லி குழம்பி போனார்கள் யூதர்கள். இதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே தெள்ளத் தெளிவாக சொல்கின்றான். அவர்களை கொலை செய்ததில் இதுவரைக்கும் சந்தேகத்தில் தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லி இங்கே அல்லாஹு தஆலா சொல்கின்றான். சரி, அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே போனார் என்று சொன்னால், 2 மலக்குமார்களின் உதவியோடு அவர்கள் மீது தோளில் கை போட்ட வண்ணமாக அவர்கள் நேராக என்ன செய்தார்கள், வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கிட்டத்தட்ட ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு வயசு 33 வயசு. 33 வயதில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், வானுலகிற்கு செல்கின்றார்கள். வானுலகிற்கு சென்று ஒரு 2-3 நாட்கள் கழித்து இந்த உலகிற்கு திரும்பி வந்து தங்கள் தாயாகிய ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து என்ன செய்கின்றார்கள், ஒரு சில ஆறுதல்களை சொல்லி அவர்களுக்கு ஒரு போர்வையை போர்த்தி விட்டு என்ன செய்தார்கள், சென்றார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக இப்படி ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானுலகிற்கு உயர்த்தப்பட்டார்கள். சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இந்த பன்றிகளுக்கும் மத்தியில் ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கின்றது. மொத்தாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. யஹ்யா இப்னு சயீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அன்ன ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லகிய ஹின்ஸீரன் அலத் தரீக், பாதையில் செல்லும் பொழுது
வழியில் செல்லும் பொழுது ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பன்றியை பார்த்தார்கள். ஃபகால லஹு இத்ஹப் பிஸலாம், அந்த பன்றியிடத்தில் சொல்லுகின்றார்கள், போ, ஒழுங்கா நீ போ, உனக்கு அமைதியா முறை நீ போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபகீல லஹு அதகூலு ஹாதா லி ஹின்ஸீர், இத பன்றிகளுக்கு நீ சொல்கிறாயா என்று சொல்லி என்ன செய்தது, பன்றி என்ன செய்தது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றது. அப்போ ஃபகால ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னி அகாஃபு அன் அஊவித லிசானி நுக்தக பிஸ்ஸூ, நான் எனது நாவிலிருந்து கெட்ட ஒரு வார்த்தையை வெளியாவதற்கு நான் என்ன செய்கின்றேன், நான் பயப்படுகின்றேன். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றா, என் வாயிலிருந்து பன்றி என்ற வார்த்தை வருவதற்கே நான் பயப்படுகின்றேன், அது ஒரு கெட்ட வார்த்தை என்றே நான் நினைக்கின்றேன், அதனால நீ என்ன செய், சலாமத்த அமைதியா நீ ஒதுங்கி போ என்று சொல்லி அந்த பன்றியை பார்த்து சொன்னார்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸ் முவத்தா இமாம் மாலிக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக இது ஒரு சம்பவம் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்தது. அது மட்டுமல்ல, தஃப்சீர்களில் எழுதுவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு தடவை யகூதிகளுடைய கூட்டத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இப்படி சென்று கொண்டிருக்கும் போது யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தற்பொழுது வரைக்கும் நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தற்பொழுது வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுவரைக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூற்று இதுதான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜினாவில் பிறந்தவர்கள், விபச்சாரத்தில் பிறந்தவர்கள், அவர்களை நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, இதில் இப்படிப்பட்ட யூதர்களுக்கு தான் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய அமெரிக்கா என்று சப்போர்ட் செய்யுது இப்போ இஸ்ரேலுக்கு. அதாவது இவங்க வணங்கக்கூடிய கடவுளை இவன் வந்து கேவலப்படுத்துறான். கேவலப்படுத்தி அவர்கள் என்னப்படி என்ன செய்து விட்டார்கள், இந்த யூதர்கள் கொலை செய்து விட்டார்கள். கடவுளை கொலை செய்தவர்களை அமெரிக்கா என்பது காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் தற்பொழுது நிரசனமான உண்மையாக இருக்கின்றது. உலக செய்திகள் பார்ப்பவர்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஆக விஷயத்திற்கு வருவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களை கடந்து சென்றால், அந்த கூட்டத்திற்கு சென்றால் இப்படி சொல்வார்கள், பாருங்க, சூனியக்காரியோடைய மகன் சூனியக்காரன் வரான், இப்படியே சொல்வாங்க. அஸ்ஸாஹிரு கத் ஜா அஸ்ஸாஹிரு இப்னு சாஹிரா, சூனியக்காரியின் மகன் சூனியக்காரன் வருகிறான். அது மட்டுமல்ல, தனது தாயாரை என்ன செய்வார்கள், அவர்கள் தாயார்களை இட்டுக்கட்டி பேசுவார்கள். இப்படியெல்லாம் ஃபலம்மா சமியா தாலிக ஈசா தா அலைஹிம், இவை எதெல்லாம் கேட்ட ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு எதிராக பத்வா செய்கின்றார்கள். வலஅனஹும், அவர்களுக்கு என்ன செய்கின்றார்கள், சாபத்தை விடுகின்றார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், ஃபமஸஹுமுல்லாஹு தஆலா ஹனாஸீர், அந்த யூதர்களை யார் யாரெல்லாம் இப்படி பேசிக் கொண்டிருந்தார்களோ அந்த யூதர்களை அல்லாஹ் தஆலா பன்றிகளாக மாற்றி விடுகின்றான். பன்றியாக மாற்றோனே இத இன்னொரு யூத கூட்டம் என்ன செஞ்சு பார்த்துச்சு. இது ஒரு சின்ன கூட்டம், இன்னொரு யூதர்களுடைய கூட்டம் பார்த்தோன்னே அதுல தான் ஒருத்தன் இருக்கிறான், யூதர்களுடைய தலைவன், யூதர்களுடைய அமீர் என்பவன் ஒருவன் இருக்கின்றான். இதை பார்த்த அவன் என்ன செய்தான், அனைத்து யூதர்களையும் ஒன்று சேர்த்து நாம் எப்படியாவது நாம் ஈசாவை கொலை செய்திட வேண்டும், அவர் இதுக்கு மேல ஒரு உலகத்துல இருந்தா என்ன செஞ்சிருவாரு, நம்மளையும் க்ளோஸ் பண்ணிடுவாரு என்று சொல்லி ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களிடத்தில் மாட்டுவதற்கும் அவர்கள் வானில் உயர்த்தப்பட்டதற்கும் ஈசாவிற்கு பதிலாக வேறு ஒருவன் சிறுவை அறையப்பட்டதற்கும் இந்த ஒரு நிகழ்ச்சி தான் காரணமாக இருந்தது என்று சொல்லி ஹயாத்துல் ஹயவானில் இங்கு எடுத்து எழுதுகின்றார்கள். ஆக இவைகள் எல்லாம் பன்றிகளை குறித்து நமது மார்க்கத்தில் உண்டான ஒரு சில விஷயங்கள், நமது வரலாற்றில் உண்டான ஒரு சில விஷயங்கள். சரி, பன்றிகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா ஏன் சாப்பிடக்கூடாது என்று சொல்கின்றான். இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத, இறந்து போன விலங்குகள் அனைத்தும் ஹராம். உதாரணமா ஒரு கோழி நாம பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்துதா ஹலால், ஆனா அதுவே இறந்து போயிருச்சுன்னு சொன்னா அதை நாம் சாப்பிடக்கூடாது. அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கின்றான், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம, இரத்தங்கள் என்பது ஹராம். நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஆட்டு ரத்தத்தை பிடித்து அந்த ஆட்டு ரத்தத்தை சாப்பிடுவார்கள். அந்த ஆட்டு ரத்தத்தை என்ன செய்வார்கள், கறிக்கடையில விற்கவே செய்யறாங்க. யார், முஸ்லிம்கள் விற்கிறார்கள். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், எதுவெல்லாம் சாப்பிடுவதற்கு ஹராமோ அந்த பொருட்களை விற்பதற்கும் ஹராம். உதாரணமாக
ஆட்டை நாம் சாப்பிடலாம், மாட்டை சாப்பிடலாம், கோழிகளை சாப்பிடலாம். ஆனால் அதில் உள்ள இரத்தங்கள் என்பது ஹராம். இரத்தத்தை சாப்பிடுவதும் ஹராம், அந்த இரத்தத்தை விற்பதும் ஹராம் என்பதை நாம் இங்கே சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா சொல்வது, நீங்கள் இரத்தத்தை சாப்பிடக்கூடாது, இரத்தத்தை சாப்பிடுவது ஹராமாக இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். அடுத்ததாக மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா சொல்வது, நீங்கள் லஹ்மல் ஹின்சீர், அதாவது பன்றி இறைச்சிகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றான். பன்றி இறைச்சிகளை நாம் ஏன் சாப்பிடக்கூடாது என்று சொன்னால், இது பொதுவாக பன்றியுடைய தன்மை என்னன்னு சொன்னானா, அதுக்குள்ளாவே என்ன செய்யும், கூட்டி கொடுக்கும். மனிதர்களுடைய தன்மை அப்படி அல்ல. கூட்டி கொடுக்கக்கூடிய வேலை மனிதனுக்கும் அல்ல, மற்ற ஜீவராசிகளுக்கும் இப்படி கூட்டி கொடுக்கக்கூடிய வேலை என்பது கிடையாது. ஆனால் பன்றியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யும் என்று சொன்னால், தன் பெண் இனத்தையே என்ன செய்யும், ஒரு ஆண் என்ன செய்வான், கூட்டி கொடுப்பான் பன்றி இனத்திலேயே. ஆகையால் பன்றியை உண்பதால் அதே குணம் மனிதர்களுக்கும் வந்துவிடும். இப்போ ஆட்டிறைச்சி சாப்பிட்றதுனால ஆட்டுடைய ஒரு சில குணங்கள், ஏதாச்சும் ஒரு சில குணங்கள் என்ன செய்யலாம், மனிதர்களுக்கு வரலாம். அதே போன்றுதான் கோழி, அதே போன்றுதான் மாடு. மாட்டினுடைய ஏதாவது ஒரு சில குணங்கள் மனிதர்களுக்கு வரலாம். ஆனால் பன்றியை உண்டால் கண்டிப்பாக இந்த ஒரு குணம் நமக்கு தொற்றிக்கொள்ளும். இதற்கு உதாரணம் மேற்கத்திய நாடுகளை நாம் பார்க்கலாம். அனைத்து விதமான ஹராமான செயல்களை ரோட்லேயே வச்சு எல்லாம் செய்வாங்க. காரணம், பன்றிகள் அப்படித்தான் செய்யும். அது மட்டுமல்ல, கூட்டி கொடுக்கக்கூடிய வேலையும் செய்யும். இந்த ஒரு காரணமும் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், இந்த பன்றியை தடை செய்கின்றான். இன்னொரு காரணம் என்னவென்றால், பொதுவாக உணவுகளில் கொழுப்பு என்பது இருக்கும். அது கொழுப்பு என்பது மனித உடலுக்கு எவ்வளவு கேடு, குறிப்பாக இதய நோயாளிகளுக்கு வெறும் பாதிப்பு என்பது இந்த கொழுப்பு என்பது ஏற்படுத்தும். அதனால்தான் இதய நோயாளிகள் என்ன செய்ய மாட்டாங்க, ஆட்டு இறைச்சியை கூட சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் 100 கிராம் ஆட்டு இறைச்சியில் கிட்டத்தட்ட 17 கிராம் கொழுப்புகள் என்பது இருக்கின்றது. 100 கிராம் மாட்டு இறைச்சியில் 5 கிராம் கொழுப்பு என்பது இருக்கின்றது. ஆனால் இந்த பன்றி இறைச்சியில் 100 கிராம் பன்றி இறைச்சியில் கிட்டத்தட்ட 50 கிராம் கொழுப்பு இருக்கு. எவ்வளவு? 100 கிராமில் 50 கிராம் கொழுப்பு, மீதி 50 கிராம் தான் கறியே இருக்கும், இறைச்சியே இருக்கும். ஆக இப்படி இருக்கக்கூடிய பிராணி மனித உடலுக்கு ஒரு கெட்டதாக இருக்கின்றது. மனித உடல் நிச்சயமாக பாதிக்கும் என்ற ஒரு காரணத்தினால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், பன்றி இறைச்சியை சாப்பிடுவதை தடை செய்கின்றான். மேலும் எல்லா விதமான கால்நடை பிராணிகளுக்கும் வேர்வை சுரப்பிகள் என்பது இருக்கும். இப்போ மனிதர்களுக்கே பாருங்க, நமக்கு வேர்வைகளை அல்லாஹ் தஆலா சுரக்க செய்கின்றான். காரணம், அழுக்குகள் அனைத்தும் வெளியேறும். அந்த அழுக்குகள் வெளியேறிவிட்டால் நமது உடல் தூய்மையான உடலாக ஆகும். இது நமக்கு மட்டுமல்ல, உலகில் வாழக்கூடிய அனைத்து பிராணிகளுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், வேர்வை சுரப்பிகளை தருகின்றான். ஆனால் பன்றிகளுக்கு மட்டும் வேர்வை சுரப்பிகள் இருக்காது. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக 40 சென்டிகிரேட் உண்டான வெப்பத்தை தாங்கிக் கொள்வார்கள். ஆனால் மற்ற கால்நடைகள் என்ன செய்யும், மனிதனை விட அதிகமான வெப்பத்தை தாங்கிக் கொள்ளும். பன்றியை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல. பன்றியால் எவ்வளோ டிகிரி செல்சியஸை தாங்கிக் கொள்ள முடியும்னா 29 டிகிரி செல்சியஸ் தான் தாங்கிக்க முடியும். அதற்கும் மேலாக என்ன செய்யாது, வெப்பத்தை தாங்கிக் கொள்ளாது. இதனால் தான் அதற்கு வேர்வை சுரப்பிகளே இல்லை. வேர்வை சுரப்பிகள் இருந்தால் அதற்கு இன்னும் மென்மேலும் என்ன செய்யும், வெப்பத்தை தாங்கும் சக்தி இருக்கும். இந்த 29 டிகிரி செல்சியஸை விட ரொம்ப கம்மியாக என்ன செய்யும், தான் வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை இருக்கும்போது தான் பன்றி என்ன செய்யும்டா, ரொம்ப அதிகமாக வெயில் அடிச்சுட்டு என்ன செய்யும், சாக்கடையில் படுத்து புரளும். சாக்கடையில், சேரில், இதே போன்ற தண்ணீர் உள்ள தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல என்ன செய்யும், இந்த பன்றி என்பது புரளும். காரணம், வெப்பத்திலிருந்து தன்னை தனித்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்யும், அந்த பன்றி புரளுகின்றது என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, பன்றி இறைச்சியில் மனிதனுக்கு கேடு செய்கின்ற நாடா புழுக்கள் என்பது இருக்கின்றது. நாடா புழுக்கள் பன்றி இறைச்சிகளில் இருக்கும். இது ஒரு நுண்ணுரி கிருமிகள் எல்லாம் அதில் ஒன்று சேர்கின்றன. இதனால் மனிதர்களுக்கு மூளை காய்ச்சல்,
பன்றி காய்ச்சல், மஞ்சள் காமாலை, இதய வீக்கம் போன்ற 66 நோய்கள் வருகின்றது என்று சொல்லி மருத்துவ உலகம் இங்கே சொல்லி காட்டுகின்றது. இதைதான் இஸ்லாமும் சொல்லி காட்டுகின்றது. வரும் முன் காப்போம். இவைகள் பன்றி இறைச்சியை சாப்பிட்டால் இதை போன்ற உடல் தீங்குகள் எல்லாம் வரும். அதனால் அல்லாஹு தாலா இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹ்மல் ஹின்ஸீர், நீங்கள் இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்? இவைகள் சாப்பிட்டால் உங்களுடைய உடலுக்கு கேடு என்பதின் காரணத்தினால் அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், நமக்கு இங்கே பன்றி இறைச்சியை ஹராமாக அல்லாஹு தாலா ஆக்குகின்றான் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா ஹராமாக்கி விட்டால் அதற்குண்டான ஒரு ஹிக்மத் என்ன தெரியுமா? அதில் மனிதர்களுக்கு எந்த விதமான நோய் நிவாரணமும் இருக்காது. ஹராமான விஷயத்தில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நோய் நிவாரணம் வைக்கவே மாட்டான். ஒருவேளை ஹராமான விஷயம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஹராமாக்கிட்டானா மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடியதாக இருக்கும். சற்று நீங்களே யோசித்து பாருங்கள். பன்றி இறைச்சியில் இவ்வளவு தீங்குகள் இருப்பதின் காரணத்தினால் தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், பன்றி இறைச்சியை நமக்கு ஹராமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அப்ப அல்லாஹு தஆலாவிற்கு நாம் தான் நன்றி செலுத்த வேண்டும். அனைத்து விதமான நோய்களிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு மானக்கேடா செயல்களை விட்டும் பாதுகாத்த அந்த அல்லாஹ்வை தான் நாம் புகழ வேண்டும் என்பதை நாம் இங்கே சற்று சிந்தித்து பார்க்கிறோம். பெரியவர்களே, சகோதரர்களே, கடைசியாக பன்றியை நாம் கனவில் பார்த்தால் என்ன பலன்? அதாவது ஒருவர் பன்றியை கனவில் பார்த்தால் அவர் ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்துல மாட்ட போறாருன்னு அர்த்தம். அல்லது ஒரு பெரிய கடன்காரனாக ஆக போறாரு. அந்த கடன் எப்படிப்பட்ட கடனா இருக்குன்னு சொன்னானா அவரால் அடைக்கவே முடியாது. அதே போன்ற ஒரு பெரிய கடனாளியாக ஆகிறார் என்று அர்த்தம். அல்லது ஒருவர் பன்றியை கனவில் பார்த்தால் அது மிக வலுவான ஒரு எதிரியை குறிக்கும். ரொம்ப வலிமையான எதிரி. அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்றும் கூட கிதாபில் எழுதுகின்றார்கள். அதே போன்று ஃபமன் ரா அன்னஹு ரகிப ஹின்ஸீரன், யார் பன்றியின் மீது ஏறி சவாரி செய்வதை போன்று பார்த்தால் அவருக்கு பொருள் கிடைக்கும். ஆனால் என்ன ஆகும் என்று சொன்னால் எதிரிகள் அவர்களை மிகைத்து விடுவார். எதிரிகள் என்ன செய்வாங்க, இவரை மிகைச்சிருவாங்க. மன் அக்கல லஹ்மல் ஹின்ஸீரி மத்பூகன், அவர் சமைக்கப்பட்ட பன்றி இறைச்சியை சாப்பிடுவதை போன்ற கனவில் கண்டால் அவருக்கு பொருள் வந்து சேரும். ஆனால் அந்த பொருட்களும் அவர் செய்கிற வியாபாரமும் ஹலாலாக இருக்காது என்று சொல்லி இங்கே அல்லமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று ஒருவர் என்ன செய்கின்றார், பன்றியை கனவில் எப்படி பார்க்கிறாருன்னு சொன்னா ஒமன் ரா அல் ஹனாசீர ஃபில் மனாம், இவர் பன்றிகளை மேய்ப்பதை போன்று கனவை காணுகின்றார். பன்றிகளை மேய்க்குகிறார், மேய்ப்பதை போன்று கனவில் காணினார் சொன்னால் ஃபைன்னஹு எலியா அலா கோமி மின் யஹூத வன் நஸாரா, இவர் யூத நஸராக்குடைய கூட்டத்திற்கு அருகாமையில் என்ன செய்வார், வசிப்பார் என்னும் சொல்லி இங்கே ஹயாத்துல் அய்யாமில் எழுதியிருக்கின்றார்கள். அதே போன்று வமன் ரா கஅன்ன ஸௌஜத்துஹு ஸாரத் ஹின்ஸீரத்தன், ஒருவர் என்ன செய்கின்றார், தன் மனைவி பன்றியை போன்று உருவம் மாறியதாக கனவை காணுகின்றார் என்று சொன்னால் என்ன ஆகும் என்று சொன்னார், ஃபைன்னஹு யுதல்லிகுஹா, அவர் என்ன செய்து விடுவார், தன் மனைவியை தலாக் விட்டு விடுவார். காரணம், எப்படி அல்லாஹு தாலா பன்றியை ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றானோ அதே போன்று அவர் அந்த கனவில் பார்த்திருக்கின்றார். அதாவது அந்த மனைவி நமக்கு ஹராமாகி விடுவார் என்ற அர்த்தம். ஆகையால் ஒருவர் தன் மனைவியை பன்றியாக ஆகுவதை பார்த்தால் கூடிய சீக்கிரம் தன் மனைவியை தலாக் விட்டு விடுவார் என்று சொல்லி எழுதியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த பன்றியுடைய இறைச்சி இருக்கின்றதே, இதற்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை. அதனால்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் 6 இடங்களில் சொல்கின்றான், இவைகள் எல்லாம் ஹராம், நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஒரு கட்டத்தில் சாப்பிடலாம். என்ன கட்டம்? ஃபமனில் துர்ர கைர பாகின் வலா ஆதின், ஒருவேளை சாப்பிடுவதற்கு எதுவுமே கிடைக்கல, எந்த விதமான பொருட்களும் கிடைக்கல. அதாவது எப்படி என்று சொன்னால் அவர் இறந்தே போயிடுவார். எங்கேயோ என்ன செய்யறாரு, ஒரு நடு காட்டுல மாட்டிக்கிட்டார் ஒருத்தர். அவர் கொண்டு வந்த எல்லா சாப்பாடும் காலியாய் போச்சு. இப்போ இவர் சாப்பிட்டால்தான் உயிர் வாழ முடியும் என்ற நிலை இருக்க,
எதிர்த்தாப்புல பார்த்தா ஒரு பன்றி வந்து நிக்குது. பன்றி நிக்குது. இப்ப மார்க்கம் என்ன சொல்லியிருக்கு? ஹராம் ஆக்கியிருக்கு. ஆனால் இருந்தாலும் இவர் சாப்பிடல, அதாவது இப்ப அவர் பார்த்த அந்த பன்றியை சாப்பிடவில்லை என்று சொன்னால் அவர் இறந்து போய் விடுவார் என்ற அளவிற்கு அவர் சென்று விட்டால் தாராளமாக அந்த பன்றியை சாப்பிடலாம். அது எப்படி சாப்பிடலாம்? அதுக்குன்னு இதான் சான்ஸ் சொல்லி என்ன செய்யக்கூடாது? வெட்டுன்னு வெட்டக்கூடாது. மார்க்கம் அப்படி சொல்லலை. என்ன செய்யக்கூடாது? வரம்பு மீறி சாப்பிடக்கூடாது. அதாவது எந்த அளவிற்கு தேவையாக சாப்பிட்டால் நாம் உயிர் பழைக்கலாமோ அந்த அளவிற்கு சாப்பிடணும். வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. அதாவது ஒரு கொஞ்சம் அளவு சாப்பிட்டு விட்டால் இதை சாப்பிட்டதின் காரணமாக என்ன செஞ்சிடும்? எனக்கு நான் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா தாக்கு பிடிப்பேன், என் உயிரை நான் காப்பாற்றிக் கொள்வேன் என்ற அளவிற்கு என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். அதற்கும் மீறி என்ன செய்யக்கூடாது? நாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகின்றான். இது எப்போ அப்படின்னா எதுவுமே சாப்பிட எதுவுமே கிடைக்கல, எந்த விதமான ஹலாலான பிராணிகள் கிடைக்கவில்லை, எந்த விதமான ஹலாலான உணவு கிடைக்கவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் என்ன செய்யலாம்? பன்றி ஒண்ணுதான் முன்னாடி நிக்குது, அதை தவிர்த்து வேறு எந்த விதமான பிராணிகள் இல்லை, ஹலாலான பிராணிகள் இல்லை என்றால் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் ஃபமனில் துர்ர கைர பாகிம் வலா ஆதின் ஃபலா இஸ்மா அலைஹ், அவரின் மீது எந்த விதமான தவறும் கிடையாது. இன்னல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் கிருபை உள்ளவனாகவும் இருக்கின்றான். ஆக இங்கே நாம் நமது சிந்தனைக்கு கொண்டு வரக்கூடிய விஷயம் இதுதான். அல்லாஹு தஆலாவை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு எது எதெல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்கின்றதோ அவைகள் தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? மனிதர்களுக்கு ஹலாலாக ஆக்குகின்றான், ஆகுமானதாக ஆக்குகின்றான். என்னால் படைத்த ரப்புக்கு தெரியும் அல்லவா என் அடியானுக்கு எதை கொடுக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களை எந்தெந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்கள் அவனுக்கு நான் கொடுத்தால் அது அவனுக்கு சிறந்ததாக இருக்கும், அவன் வாழ்க்கை மேம்படும் என்று சொல்லி எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு தெரியும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றான்? பன்றியை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் இப்படியெல்லாம் உங்களுக்கு நோய்கள் என்பது வரும். இந்த ஒரே காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? பன்றியை இந்த உம்மத்திற்கு நமக்கு ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்ற ஒரு செய்தியை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹுடைய படைப்பினங்களை சிந்தித்து அவனை விளங்குவதற்குண்டான தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் முதல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.